Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம செய்ய போற கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, நான் இப்படி டிஃபன் வகைகள் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சூடான சாத்துலேயும் போட்டு சாப்பிடலாம். புலாவுக்கெல்லாமும் சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்மளில் எத்தனை பேர் இந்த கிரேவியை இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல. ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான், ஆனால் நான் வெஜிடேரியன் ஸ்மெல்லில் செம்ம டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். அதில் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் இன்றைக்கி சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலுமே அதனோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. கரம் மசாலா பொருட்களில் எதெல்லாம் இருக்கோ நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் கல்பாசி ஒரு 2 துண்டு, கிராம்பு 2, பட்டை 2, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். இது இல்லாத வேறு எதனா மசாலா பொருட்கள் நீங்கள் வச்சுருந்தாலுமே அதை இதில் சேர்த்துக்கலாம். ஜாதி பத்திரி, ஸ்டார் ஆனிஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் ஒரு 7-8 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸில் இருக்கிற பூண்டாக இருந்தால் இந்த அளவு சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை விட குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச்சு நீளமில் இஞ்சி இது போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்து சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸில் இருக்க பச்சை மிளகாய், அதனால் நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் முத்தின பச்சை மிளகாய் தான், அதனால் விதைகள்லாம் எடுத்துகிட்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் பச்சை மிளகாய் இலசாக இருந்ததுன்னா விதைகளோடையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த அளவு வதங்கின பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விடலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது தீ நல்லா குறைவாகவே இருக்கட்டும். இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால வெங்காயம் சேர்த்த பிறகு கூட தீயை நீங்கள் அதிகப்படுத்த வேணாம். இப்போது வெங்காயம் இந்த அளவு வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நல்லா பெரிய சைஸில் இருக்க நல்ல பழமான தக்காளியை கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட சைஸை விட தக்காளியோட சைஸ் நல்லா பெருசாக இருக்கட்டும். அப்போ தான் கிரேவிக்கு அது அந்த லைட்டு புளிப்பு சுவையை கொடுக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நமக்கு. அதே போல் நல்ல பழமான தக்காளி சேர்த்து செஞ்சால் தான் நம்மளோட ரெசிபி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மைய ஒரு விழுதாக அரைச்சிக்க போகிறோம். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்படலைனாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா ஓரளவு நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப திரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மை மாதிரியும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த விழுது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இதுக்கு நம்ம காய் சேர்த்து தான் செய்ய போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சவ் சவ் பெங்களூர் கத்திரிக்காய். இந்த பெங்களூர் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்க பெங்களூர் கத்திரிக்காய், அதாவது வெயிட்டே ஒரு 300 கிராம் இருக்கும். அதை தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த கிரேவியை சவ் சவ் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இது சவ் சவ் குருமா ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடிகனமான ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் திரும்பவும் சேர்த்துக்கலாம். நம்ம கடலெண்ணெய் தான் நான் திரும்பவும் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி மற்ற வேறு ஏதாவது எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடேறிடுச்சு. இந்த சமயத்தில் நல்லா மெல்லிஸாக கட் பண்ண, அதாவது பொடி பொடியாகவும் இருக்கணும், மெல்லிஸாகவும் இருக்கணும், இது போல் கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்க்கலாம், ஆனால் அதை நீங்கள் நைஸாக கட் பண்ணி எடுத்து தான் சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு இது போல் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் மாறி ப்ரௌன் கலராக மாற தேவையில்லை, இந்த அளவு பதம் வதங்கினாலே போதும். இப்போ நம்ம ஏற்கனவே காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சவ் சவ் காயை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன துண்டாகவும் கட் பண்ண வேணாம், ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேணாம். இது போல் துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம வதக்குறோம். எண்ணெயிலேயே கொஞ்சம் இந்த காய் வதங்கட்டும், வதங்கி லைட்டாக சுருங்கணும். அதனால ஒரு தட்டு போட்டு மூடி தீயை நல்லா குறைச்சி வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த காய் நல்லா ஆவிலேயே வதங்குச்சு. இந்த அளவு லைட்டாக அந்த கலர் மாறினா போதும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அந்த விழுதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போதே சேர்த்து வேக வச்சாதான் காயில் அந்த உப்பு காரம் எல்லாமே ஊறும். அதனால தான் இப்போ நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தீயை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய் ஏற்கனவே இதில் சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சாதாரண தனி மிளகாய்த்தூளும் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன், இதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
மொத்தத்தில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்தாச்சு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. நீங்கள் இதை தனி மிளகாய் தூளை செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். உப்போட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த காய் மசாலா பொருட்கள்லாம் பச்சை வாசனை போகணும், காய் நல்லா வேகணும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரியான தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வச்சா தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க. நம்ம காய் வேகிறதுக்கும் மசாலா பொருட்களோட அந்த பச்சை மணம் மாறுறதுக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது. அதனால தான் ரொம்ப நீங்கள் கட்டியாக இருந்துருச்சு அப்படின்னாலும் காய் வேகிறதுக்குள்ளே அடி பிடிச்சிடும். அதை கவனத்தில் வச்சுட்டு ஒரு 200 ml வரைக்கும் அளவுள்ள தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தீயை அதிகப்படுத்தி வச்சு தட்டு போட்டு மூடி நல்லா இதை கொதிக்க விட்டுடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே சவுச்சவ் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். நீங்கள் ஓப்பனில் வேக விடுற மாதிரி இருந்தாலும் வேக விடலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. காய் எந்த அளவு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும். நம்ம சேர்க்கும்பொழுது அந்த கிரேவி எப்படி இருந்தது, இப்போ தண்ணியெல்லாம் சுருங்கி இருக்குது, மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா திக்காகவும் இருக்குது. இந்த பதம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு விழுது சேர்க்க போகிறோம். அந்த விழுது அரைக்கிறதுக்கு 1/2 மூடி அளவு தேங்காய் சில்லு சேர்த்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு இதில் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அவசியம் இதில் முந்திரி பருப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட கசகசா இருந்ததுனாலுமே கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கசகசா சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த விழுது நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த விழுதை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். தீயை குறைச்சி வச்சுட்டு விழுதை எடுத்து குழம்புல சேர்த்தாச்சு. குழம்புல சேர்த்துட்டு கலந்து விட்டு பார்த்து அந்த கிரேவியோட திக்னஸ் எந்த அளவு இருக்கும், உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விழுது எப்போ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதலையே சேர்த்துட்டிங்கன்னா அதனோட டேஸ்ட்டு மாறிடும். காயெல்லாம் நல்லா வெந்து அந்த பச்சை மணம் போய் எண்ணெய்லாம் பிரிஞ்ச பிறகு தான் நீங்கள் தேங்காய் முந்திரி பருப்பு விழுது சேர்க்கணும். தேங்காய் முந்திரி பருப்பு விழுது சேர்த்த உடனே அது 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். அதுக்கு மேலே கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மேலே எண்ணெய் நல்லா எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது போல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதனால நீங்கள் தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த சமயத்தில் நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் இதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நம்ம செய்யும் பொழுது தான் இந்த சமையலே முழுமை அடைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் கொத்தமல்லி இலைகள் அவசியம் சேர்க்கணும். உப்பு காரம் டேஸ்ட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இதில் நெய் வேணும்னா கூட நீங்கள் நெய்யில் கூட தாளிச்சிக்கலாம். ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ கிரேவி ஒரு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நெய்லையும் தாளிக்கலான்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் பாதி அளவு எண்ணெய் பாதி அளவு நெய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த நெய் நல்லா உருகட்டும். உருகின பிறகு தான் நம்ம சீரகம் தாளிக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு கடுகில் தாளிப்பு கொடுக்கக்கூடாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தாளிச்சுக்கலாம். சீரகம் இல்லை சோம்பு ரெண்டுத்தில் எது வேணாலுமே நீங்கள் தாளிப்புக்கு பயன்படுத்திக்கலாம். நல்லா இது பொரிஞ்ச பிறகு 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துட்டிங்கன்னா சூடாக நல்ல கமகமன்னு ஒரு தாளிப்பு ரெடி ஆகிடும். இந்த தாளிப்பை எடுத்து கிரேவியில் சேர்த்துடலாம். இது போல் கடைசியாக தாளிப்பு கொடுக்கும் பொழுது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் முதல்லையே அதே பேன்லேயே தாளிச்சிட்டு செஞ்சிங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ஷான வாசனை நமக்கு கிடைக்காது. உங்களோட வசதிப்படி நீங்கள் முதல்லையோ இல்லை கடைசியோ தாளிப்பு கொடுத்துக்கோங்க. இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதனோட சுவை உங்களுக்கு புரியும். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.